Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இது டாடா ஏதோ சூப்பராக பக்காவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவி டிங்கர் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட்லாம் பார்த்து நம்மக்கிட்ட பெயிண்டிங் பண்ண வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பக்காவாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் வேலை காட்டுறேன். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன வேலை பார்க்க போகிறோம், எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்கள் வண்டி பாருங்கள், ஃபுல்லாக டிங்கர் பண்ணி பக்காவாக வந்திருக்காங்க. ஃபுல்லாமே பேஸ்ட்லாம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி பிரேமர் அடித்து பட்டி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ பாருங்கள் வண்டியில் வேலை பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபுல்லாக பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாமே உள்ளே வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு எம்மரி போட்டு ஸ்டாண்ட் பண்ணி வாட்டர் ஸ்ட்ரிப் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக பட்டி பார்த்துட்டு பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த இடம்லாம் ஏன் உரியுதுன்னா, இந்த இடம்லாம் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து இந்த இடம்லாம் எட்ஜஸ்லாம் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, மேலோட்டமும் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இந்த எட்ஜஸ்லாம் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் எட்ஜஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணுவோம். பெயிண்ட்லாம் உரியாது. நம்ம சப்ஸ்கிரைபரு என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் லாஸ்ட் டைம் நிறைய வண்டி அடிச்சிருப்பேன், எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டியெலாம் இது மாதிரி தான், பெயிண்ட்லாம் எதுவுமே உறிஞ்சிருக்காது, பெயிண்ட்லாம் பக்காவாக இருக்கும். இந்த வண்டியில் பாருங்கள், அங்கெல்லாம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல டிங்கர் பார்த்து பேஸ்ட்லாம் சரியாக ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதான் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் பேக் தொட்டியில் பாருங்கள் ஃபுல்லாமே ஏதாவது உறிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக உளி வச்சு சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுத்துகிட்டு எமரி போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோம், எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், என்ன பிராண்ட் பெயிண்ட் அடிக்கிறோம் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வண்டியில் வேலை காமிச்சிடறேன் பாருங்கள், என்னென்ன வேலை இருக்குது வண்டியில், வண்டி எந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்கு காமிச்சிட பாருங்கள். இந்த சட்டெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு பாருங்கள். இது பெயிண்ட் அடிச்சப்பறம் காட்டுற பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும், இந்த உறிஞ்சி இடமே தெரியாது, ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ பிஃபோர் பார்த்துக்கோங்க, வண்டியில் என்னென்ன வேலை இருக்குன்னு பாருங்கள். தகடுலாம் பச்சை தகடு போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபுல்லாமே நல்லா அழுத்தி சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணால் தான் நல்லா க்ரிப்பாக உட்காரும் அந்த தகடு மேலே பெயிண்ட்டு. எங்கள் டாடி பாருங்கள் பட்டிலாம் ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்காரு. பட்டி போட்டு பட்டி ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணுறாரு. தென் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இது ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பாருங்கள், வரியாக தெரிஞ்சு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக நல்லா அழுத்தி ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இது மேலே பிரேமர் அடிப்போம், பிரேமர் அடித்து அது மேலே 2 கோட் பெயிண்ட் அடிப்போம். அப்போ தான் நல்லா பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக உட்காரும், பெயிண்ட் உரியாது, லைஃப் வரும். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். சொந்த வண்டி பெயிண்ட் பண்ணால் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பெஸ்ட்டாக பண்ணணும் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுப்பேன். அண்டு கேரியர்லாம் கீழே ரஸ்ட்டு அதெல்லாமே ஸ்டாண்ட் பண்ணணும். பாருங்க தொட்டிக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி உறிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ண அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக இந்த வாட்டர் ஷீட் போட்டு சூப்பர் ஸ்டாண்ட் பண்ணாலே இந்த அளவுக்கு பெயிண்ட்லாம் உரியாது. ஆனால் இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாண்ட் பண்ணாமலே அப்படியே அடிச்சுக்கிறாங்க தொட்டிக்கு. அதோட எஃபெக்ட் தான் இது, இந்த அளவுக்கு உறிஞ்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அங்கங்கே. இப்போ வந்து இது எங்களுக்கு தான் வேலைப்பாடு அதிகம். ஏன்னா ஃபுல்லாமே அதெல்லாம் சுரண்டி எடுக்கணும், உறிஞ்சி பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்து ஃபுல்லாக அதை ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா அப்படியே அடித்தா நாங்கள் தின்னர் போட்டு அடிக்கிறது. ஸோ இன்னும் அப்படியே அடித்தா அது இன்னும் அந்த தின்னரில் ஊறி அப்படியே இதாகும், இன்னும் உரிய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் ஃபுல்லாக பட்டியெலாம் ஸ்டாண்ட் பண்ணிட்டப்பறம் இப்போ வந்து தொட்டிலாம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், தகுடெலாம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரைமர் அடிக்கணும் பாருங்கள். ஃபுல்லாமே ப்ரைமர் அடிப்போம் ஃப்ரெண்ட். ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே 2 கோட் பெயிண்ட் அடிப்போம். குவாலிட்டி மஸ்ட்டு, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த வண்டியில் வந்து குவாலிட்டியாக பெயிண்டிங் பண்ணி கொடுப்போம். குவாலிட்டியாக பண்ணுறதுனால தான் நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் நம்ம தேடி வராங்க. இப்போ பாருங்கள் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறோம். பெயிண்ட்டும் பாருங்கள் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, என்னென்ன பெயிண்ட் அடிப்பேன். ஃபுல்லாக பிராண்டட் பெயிண்ட், ஆட்டோ ஃபினிஷில் வாங்கி அடிக்கிறது தான். பெயிண்ட்லாம் 2 வருஷம் கேரண்டி கொடுப்பேன். நிறைய பேரில் 1 வருஷம் சொல்லுவேன். ஆனால் சில கஸ்டமர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் பெயிண்ட் வந்து 2 வருஷம் நல்லா லைஃப் வருது. இப்போ நான் அடுத்து ஒரு 4-5 டாடா ஏஸ் பெயிண்டிங் நிற்குது. அதில் லாஸ்ட் டைம் நான் அடித்த வண்டிலாம் இருக்குது, அந்த வண்டியெலாம் போடுறேன் பாருங்கள். 2 வருஷம் அது பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் வந்து லைஃப் சூப்பராக இருந்திருக்கும், அந்த வண்டியெலாம் போடுறேன். ஸோ அதுக்காக நான் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பெயிண்ட் அடிக்கும் போது தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து பெயிண்டிங் அடிக்கிற வீடியோ எடுக்க முடியல. பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 1க்கு 2 கோட்டு பெயிண்ட்டு. பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். பெயிண்ட்டு ஷைனிங் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு பாருங்கள். பெயிண்ட்டு அந்த ஒழுகுறது இந்த மொத்தையாக உட்காரும் சில பேர் அடிக்கும் போதெல்லாம், அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி ரஃப்பாகவே இருக்காது பாருங்கள். இந்த இடம்லாம் பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். சட்டம் அந்த கம்பி நடுவில் இருக்கிற அந்த கம்பிலாம்
ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அழகாக பட்டி பார்த்து சூப்பராக பெயிண்ட் பண்ணணும். இந்த ஓரம்லாம் வெல்டிங் அடித்த ஓரம், இதெல்லாம் கேப் அப்படியே இருந்தது. ஃபுல்லாக பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு அழகாக நீட்டாக பண்ணிக்கிறோம் பாருங்கள். நீட்னஸ், குவாலிட்டி, பிராண்டட் பெயிண்ட்டு அண்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வண்டியோட அவுட்புட்டு. பாருங்கள் எப்படி இருப்பாருங்க குவாலிட்டி. பிஃபோர் எவ்வளோ மோசமாக இருந்த வண்டி, அங்கங்கே பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சி இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாமே ஸ்கேன் பண்ணி பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு, எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு யாருக்குன்னா நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்கு பாருங்கள், அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்கள். அண்டர் சேஸ்லாம் காட்டுற பாருங்கள். அண்டர் சேஸ் எல்லாமே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம். மேக்ஸிமம் A to Z எல்லாமே காட்டும் ஃப்ரெண்ட். ஏன்னா நாங்கள் அடிக்கிறது எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுவோம், தரமாக கொடுப்போம். ஸோ அதனால் வந்து A to Z மேக்ஸிமம் எல்லாமே காட்டுற பாருங்க. உள்ளே வெளியே சில பேர் வந்து வெளியே மட்டும் ஷைனிங்காக காமிச்சிடுவாங்க, உள்ளெல்லாம் காட்ட மாட்டாங்க. இன்டீரியர்லாம் நான் எல்லாமே காட்டுவேன். A to Z எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். என் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் ஃபஸ்ட்டு. அண்டு வண்டியில் பெயிண்டிங் வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பேன். அதனால தான் நான் A to Z எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் பக்காவாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேமர் டோன் கலர். ஹேமர் டோன் லைட்டாக டார்க் பண்ணி கேட்டார், அதெல்லாம் டார்க் பண்ணி அடிச்சிட்டேன். ஹேமர் லைட்டாக பிளாக் ஊற்றி கொஞ்சம் டார்க் பண்ணி ஹேமர் டோன் அடிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக டிங்கர் வரதுனால ஃபுல்லாக ஹேமர் டோன் உள்ள. டாப்லாம் பாருங்கள் எந்த நீட்டாக இருப்பாருங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. தென் ஃப்ரண்ட் பேனலாக காட்டுற பாருங்கள். ஃப்ரண்ட் பேனல் எந்த பக்காவாக இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஷைனிங் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் அப்படியே தெரிந்து பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் பேனலில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி, அதுதான் வேணும், அதுதான் தரமாக பண்ணி கொடுத்தனால தான் நிறைய பேர் நம்மளுக்கு தேடி வராங்க. ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி சூப்பராக தரமாக குவாலிட்டியாக பக்காவாக பெயிண்ட் பண்ணணுமா, கீழே டிஸ்பிளேல எங்கள் அப்பா நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் புக் பண்ணிச்சோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.